இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்மளுடைய பிஸ்னஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது உண்மையாகவே மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக இருக்கும். நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே கடைபிடிச்சு பாருங்கள், உங்களுக்கு பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். 100 நாட்கள் ஃபஸ்ட்டு 3 டேர்மாக பிரிச்சுக்கலாம். 100 நாட்கள் நீங்கள் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க, நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட், மற்ற எல்லாமே தூக்கி எறிஞ்சிடுங்க. 100 நாட்கள் டெய்லி கோயிலுக்கு போங்க, அந்த கோயில் பிரசாதத்தோட அந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க. லீவெல்லாம் போடவே போடாதீங்க. 100% 100 நாட்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அந்த 100 நாட்களில் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் தெரியும். 108 நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க, அது பெரிய பெனிஃபிட்ஸ் தெரியும். அடுத்த 100 நாட்கள் இந்த ஒரு வருஷம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி டெய்லி கோயிலுக்கு போய், இப்போ 365 நாள் இருக்குது, 365 நாள் அட்லீஸ்ட் 300 நாள் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் உங்களை 10 வருஷம் காப்பாற்றும். அந்த தெய்வீக வழிபாடு, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தது பார்த்தல, அந்த போயிட்டு வந்த விஷயம் உங்களுக்கு 3000 நாட்களுக்கு பலம் கொடுக்கும். நீங்கள் 300 நாட் கோயில் போங்க, 3000 நாட்கள் பலன்கள் கொடுக்கும். 300 நாள் விளக்கேற்றுங்க, 3000 நாள் உங்கள் வாழ்க்கையில் ஜொலிக்கும். 300 நாட்கள் வழிபாடு பண்ணுங்கள், 3000 நாட்கள் உங்களை பிறர் பாராட்டுவாங்க. அது உண்மையான விஷயங்கள். அந்த 100 நாட்கள், ஃபஸ்ட்டு 100 நாட்கள் நீங்கள் பிஸ்னஸ்லையும் கோயிலில் தினசரி போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். தினசரி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. எழுதி நோட் பண்ணி வச்சு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. ஸோ உங்கள் லைஃப்பில் இதுன்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் ஆஃப் பிஸ்னஸும் வேலை வாய்ப்பும் தேடி பாருங்கள். உங்கள் கிரகநிலையும் ஜாதகமும் தலைகீழ அப்படியே மாறும். பிகாஸ் கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதுன்னு பகவான் சொன்னது இங்கே வேலை செய்யும். கிரகங்கள் உங்களுக்கு நின்று செயல்படும். அதுதான் உண்மை. இதை கேட்குற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரம்.